ரொம்ப சாதாரண விஷயம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஏன் இந்த அரசிற்கு மனம் இல்லை என்பது மட்டும்தான் எதிர்க்கட்சியா என்னுடைய கேள்வி. ஆக அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக தான் நீங்க வருகின்றக்கூடிய மரியாதைக்குரிய இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆதிராஜாராம் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக சேர்மன் வெங்கடேஷ் பாபு அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் விருகை ரவி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி நகர் சத்யா அவர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் KP கந்தன் அவர்கள், இந்த பகுதியில இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் MA மூர்த்தி அவர்கள், மரியாதைக்குரிய அன்பு இங்கே பகுதி செயலாளர் பாசறை பாலச்சந்திரன் அவர்கள், தம்பி டி நகர் உதயா அவர்கள், சைதை சுகுமார் அவர்கள், மயிலை விஜயபாஸ்கர் அவர்கள், விருகை CK முருகன் அவர்கள், SM ஷேக் அவர்கள், AM காமராஜ் அவர்கள், சேப்பாக்கம் சிவா அவர்கள், மன்புசோர் குளத்தூர் கணேஷ் அவர்கள் மற்றும் இங்கே நம்முடைய MRB அசோசியேஷன் இருந்து பொதுச் செயலாளர் தலைவர் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை நான் நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். இங்கே தொடர்ந்து உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அநீதியை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பணியில 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் பணிபுரிந்த செவிலியராகிய நீங்கள், பல உயிர்களை காப்பாற்றிய நீங்கள், பல இரவு நேரங்களில் தொடர்ந்து நைட் டியூட்டியை பார்த்த, கொரோனா அந்த கவச உடையை முழுமையாக அணிந்து தங்கள் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றிய நீங்கள், வல்லூர் கோட்டத்திலும் DMS வளாகத்திலும் சேலத்திலும் பல மாவட்டங்களிலும் நீங்கள் நின்று போராட வேண்டிய நிலைக்கு இந்த அரசு உங்களை தள்ளியிருக்கிற என்பதை மட்டும்தான் நான் வேதனையோடு பார்க்கின்றேன். அதைவிட மிகப்பெரிய வேதனை இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், ஏன்னா இதில் நான் அரசியல் பேச விரும்பவில்லை, உங்களுடைய நிலைப்பாட்டை நான் அரசியலாக்க விரும்பவில்லை, ஆனால் உங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் உங்களை விதி மீறல் செய்யப்பட்ட பணி நியமனம் என்று சொல்கிறார். அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. சுகாதாரத்துறை செயலராக நான் இருந்த காலகட்டத்திலும் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இருந்த தற்பொழுது கூட்டுறவுத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவருடைய அந்த அந்த உத்தரவை நான் உங்களிடத்தில் படிக்கின்றேன். Certain nurses have represented among the above said contract nurses about 2,472 nurses who actually joined were appointed based on merit. Number 1 based on the merit. Meritல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது. இரண்டாவது on communal rotation. இதை சுகாதாரத்துறை பாருங்க, on communal rotation among the reserve list of MRB 2019 nurses. இதுதான் இருக்கக்கூடிய விவரங்கள். நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசோ அல்லது முதலமைச்சரோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு செவிலியர் பணிக்கு, இன்றைக்கு செவிலியர் பணிக்கு நீங்க MRBல கால் லெட்டர் அனுப்பிச்சீங்கன்னா ஒரு போஸ்டுக்கு இன்னைக்கு 100 பேர் வருவாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்றைக்கு நீங்கள் யாராவது கால் லெட்டர் அனுப்புங்க, ஒரு போஸ்டுக்கு 100 பேர் வருவாங்க. ஆனால் அன்றைக்கு 1000 பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் அனுப்புறப்ப வெறும் 300 பேர் தான் தயங்கி வந்தாங்க. வெறும் 300 பேர் வந்தாங்க. 8500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நாங்கள் அனுப்பிச்சோம். 1000 பேரா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேஸ்ட் ஆன் வேகன்சி தான் அனுப்பிச்சோம். ஏற்கனவே 2323 2323 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2540 பேர் வேகன்சி அரைஸ் பண்ணி இந்த சம்பளத்தை நீங்க கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்குது. மத்திய அரசு தான் NHMல சம்பளம் கொடுக்குறாங்க. 7000 ரூபாய் இருந்த சாலரி அண்ணன் எடப்பாடி அண்ணன் 14000 ரூபாய் இருமடங்காக உயர்த்தினார். 5 ஆண்டுகள் பணி நிரந்தரம் செய்யணுன்றதுதான் விதி. டாக்டருக்கெல்லாம் ரொம்ப நன்றாக தெரியும். அதுல 8500 பேருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சு டாக்டர் கூட சொன்னாங்க, ஏன் நாங்க 3 நாள்ல ஜாயின் பண்ணு சொன்னா 15 நாள் டைம் கொடுத்தா யாரும் வரல. இதான் உண்மை, யதார்த்தமான நடந்த உண்மையை சொல்லுகின்றேன். அன்றைக்கு நாங்க வார் ரூம்ல உட்காந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறப்ப 1000 பேருக்கு அனுப்போம், எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா சார் 100 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. போன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் தொலைபேசியில் அழைத்து உங்களை நாங்கள் அழைத்தோம். கடுமையான நெருக்கடி காலகட்டத்தில், உயிர் பறிபோய் கொண்டிருக்கிற காலத்தில், எல்லோரும் பணியாற்ற தயங்கிய காலத்தில் தங்கள் உயிரை சுத்தமென மதித்து இந்த பணிக்காக வந்த ஒரு உன்னதமான சேவை மனப்பான்மை கொண்ட செவிலியர்கள் இன்றைக்கு போராடுவது மிகப்பெரிய அபத்தம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து.
இது போன்ற சேவை செய்தவர்களை, பணியாற்றியவர்களை, உயிரை சுத்தமென மதித்து பணியாற்றிய இந்த செவிலிய சகோதரிகளை நீங்கள் இன்றைக்கு உச்சந்தியிலே நின்று கொடிபிடித்து கோஷம் போடக்கூடிய நிலையிலே உருவாக்கினால் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை நான் எச்சரிக்கை வழியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கவச உடையை 12 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் அந்த கவச உடையை மா. சுப்பிரமணியம் அணிந்து அவர் ரெஸ்ட் ரூம் போகாம இருந்து காமிச்சாருன்னா நான் கேட்கிறேன், நிச்சயமா யாராலையும் முடியாது, நிச்சயமா யாராலையும் முடியாது. அது வருகின்ற போது இடத்துல ஒரு சகோதரி சொன்னார், எங்களை கொரோனா நர்ஸ் என்று சொல்லி நீ போய் கொரோனா டியூட்டியை மட்டும் போய் பார் என்று எங்களை மேல் அதிகாரிகள் நடத்தினார்கள். நாங்கள் கர்ப்பிணிகளாக இருந்து சொன்ன ஆன்டிநேட்டர்ல இருந்து ஏஎம்ல இருந்து நாங்கள் கர்ப்பமாக இருந்த பொழுதும் பணி செய்திருக்கின்றோம். குழந்தை பிறந்ததற்கும் நாங்கள் அதற்கு பின்னாலே பணி செய்திருக்கின்றோம். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் அங்கே பணிபுரிந்திருக்கின்றோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இன்னும் சில பேருக்கு எங்களுக்கு இந்த கொரோனா டியூட்டி பார்த்தனால அபார்ஷன் ஆயிருக்கு என்று இப்ப வரப்ப எந்த சில சகோதரி அப்படிப்பட்ட கஷ்டமான நிலையை அறிவித்தவர்களை ரொம்ப சாதாரணமா சர்வீஸ் பிரேக்கப் செய்து நீங்க 11 மாசத்துக்கு ஒரு தடவை வாங்க அப்படின்னா 11 மாசத்துக்கு வர்றவங்க அவுட் சோர்சிங் செவிலியர்கள், ஒப்பந்த செவிலியர்கள். அதை சொல்லுவதற்கு எப்படி மனம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு 450 பேரை ஒரு பணி நிரந்தரம் செய்வது என்பது இவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண விஷயம். மனம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். நான் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்காக சொல்றேன். ஏற்கனவே நிறைய முன்னுதாரணம் இருக்கிறது. ஏகம் பவுண்டேஷனும் உங்களுக்கு தெரியும், நிக்கூ ஸ்டாப்ல பணியாற்றினார்கள். அவர்கள்லாம் தொடர்ந்து அந்த நிக்கூ ஸ்டாப்ல பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாங்க. நானே கேட்பேன், என்னமா இவ்வளவு ஏதாச்சும் போயிருக்கீங்க? ஏன்னா தொடர்ந்து நைட் டியூட்டி பார்த்து ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தை பராமரிப்பு வார்டில் பணியாற்றினா 2 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அந்த செவிலியர் இரவு முழுக்க தூங்கவே முடியாது நைட் டியூட்டில. அப்படி கஷ்டப்பட்ட அந்த செவிலியர்கள் அவங்க எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும்? அவங்களால பாஸ் பண்ண முடியாத 500 பேர் அழுதப்ப அன்னைக்கு நர்சிங் அசோசியேஷன் சொன்னப்ப அவங்களுக்கு என்ன சிறப்பு தேர்வு வச்சு அந்த 500 பேரையும் நம்ம ஒப்பந்த செவிலியர் ஆக்கி பணி நிரந்தரம் பண்ணுவோம். இதுதான் உண்மை. இப்படி ஒரு பிரசிடென்ட் இருக்கு நம்முடைய அரசாங்கத்தின் சார்பில். மரியாதைக்குரிய எனக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சிறப்பு உத்தரவை இந்த சுகாதாரத்துறை பிறப்பித்திருக்கிறது. அதே போல 2015 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஒரு 950 பேர் அப்படியே ஹேங்கிங் அந்தரத்தில் இருந்தாங்க. அந்த 950 பேரையும் நாங்கள் ஒரு சிறப்பு உத்தரவு போட்டு கம்யூனல் ரொட்டேஷன் தான் இந்த 950 பேரை செவிலியரை ஒரே நேரத்தில் பணி நியமனம் செஞ்சோம். இங்கே மரியாதைக்குரிய டாக்டர் சாந்தி அவர்கள் பேசினாங்க. அவர்கள் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது கூட பல நேரத்தில் இது போன்ற குரல் கொடுத்திருக்கிறாங்க. தப்பு இல்லை, எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் துணை நிற்பார்கள். இன்றைக்கு கூட அவங்க உங்களுக்கு வந்து எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா பாதிக்கப்பட்டப்ப அவங்க குரல் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு குரல் கொடுத்த காலகட்டத்தில் கூட அந்த காலகட்டத்தில் செவிலியர்களுக்கு உங்களுக்கு தெரியும், எம்ஆர்பியில மட்டும் இல்லை, அவங்க அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு அவசரமான காலகட்டத்தில், நெருக்கடியான காலகட்டத்தில் ஏதோ அங்கிருந்து எங்க அண்ணன் ஆதிராஜரம் சொல்லி 2 பேரு, அந்த தீநகர் சத்யா சொல்லி ஒரு 4 பேரு, அப்படி விருகிற சொல்லி 3 பேர், அப்படிலாம் நாங்கள் போடல. பேஸ்ட் ஆன் த மெரிட். எம்ஆர்பியில யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எம்ஆர்பியில எக்ஸாம் எழுதிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் 61 மார்க் 59.8 59.7 அப்படின்னு மதிப்பிட்டிருக்கிறார்களோ, அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஆண் மெரிட்ல அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு வார்த்தை பிடித்தது. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆளே இல்லை, எல்லோரும் ஓடுறாங்க ஆஸ்பத்திரியை விட்டு புறமுதிட்டு ஓடக்கூடிய காலகட்டத்தில். ஏன் மருத்துவர்கள் கூட கொரோனா நோயில் அங்க இருந்தா கவச உடைய போட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனா கிட்ட போய் தொட்டு தூக்குன அந்த தூய சேவை என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கா மட்டும்தான் நடக்க முடியாது. இது உங்களுக்காக நான் சொல்லவே நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் நான் நிறைய பேர் முழுமையாக உங்களுடைய சேவையை உணர்ந்திருக்கின்றேன். இது மிகப்பெரிய பாவத்தை இந்த அரசு செய்திருக்கிறது, மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறது. இந்த பணி நியமனத்தை இது சட்டத்துக்கு உட்பட்ட ஆன் கம்யூனல் ரொட்டேஷன் ஆன் மெரிட்ல நியமிக்கப்பட்டவர்களை 2 ஆண்டு முழுமையாக பயன்படுத்தி சக்கை அவங்களுக்கு புழிஞ்சு பணிபுரிய வச்சு கடைசி நீங்க அவங்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய பாவம். இந்த இழி செயலை, பாவ செயலை சுகாதாரத்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ முன்னெடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களை எதிர்க்கட்சி என்ற நிலையிலிருந்து நாங்கள் உங்களை அரசியலை தாண்டி கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த அரசை நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்வாங்களான்னு தெரியாது.
ஏன்னா முதலமைச்சர் போறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் பின்னாடி போறாரு, இல்லப்பா இந்த செவிலியர்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. முதலமைச்சர் வேகமாக நடக்கிறாரு, செவிலியர் அங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் பின்னாடி நடக்கிறப்ப செவிலியர்கள் எப்படி இருக்காங்க, டாக்டர் எப்படி இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை எல்லாம் நல்லா கிடைக்குதான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. அவங்க என்ன 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் தெரியும். கழக தலைவன் படம் நல்லா இருக்கா, நீங்கள் பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சான்னு கேட்குறப்ப எந்த அளவுக்கு உங்கள் மீது அவர்கள் அக்கறையாக இருப்பார்கள் என்பதை என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது. அரசியலை தாண்டி, கட்சி பேதத்தை தாண்டி ஒரு சரியான நிலைப்பாட்டை உங்கள் நலனுக்காக, ஏன்னா இதில் எத்தனை குடும்பங்கள் பாதித்திருக்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், இந்த பணியில் நீங்கள் இருந்த பொழுது, பணிக்கு சேருகின்ற பொழுது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும், பணியில் இருந்த பொழுது 2 தடவை 3 தடவை 4 தடவை பாசிட்டிவான ஸ்டாஃப் நர்ஸ் எத்தனை பேர் எனக்கு தெரியும். இணையதளத்தில் இருந்து கூட அவங்க டாக்டர் சாந்தி சொன்னாலே எல்லாருக்கும் உங்கள் மாவட்டத்தில் கிடைச்சல அட்ரஸை பார்த்து அந்தந்த மாவட்டத்தில் வேகன்சியை போட்டோம். அந்த மாவட்டத்தில் வேகன்சி இல்லாதப்ப நீங்கள் சொன்னப்பல திருவள்ளூரில் கேஸ் அதிகமாக இருக்கா, காஞ்சிபுரத்தில் அதிகமாக இருக்கா, சென்னையில் அதிகமாக இருக்குன்னா அங்கே உடனே அவங்க ஷிஃப்ட் பண்ணோம். எல்லா விதமான கஷ்டங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தோம். மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தான். அந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக முழுமையாக பணியாற்றிய நீங்கள் இன்றைக்கு பாதித்திருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். மிகப்பெரிய கஷ்டமாக, இன்னும் 6 மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்றது அது எங்களுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. சம்பளத்தை மாநில அரசு மட்டுமே கொடுக்கல, NHMல எப்போதுமே 2500 பேர் 3000 பேருக்கு சேலரி வந்து ரிசர்வேஷன்ல இருக்கும். இன்னைக்கு மினி கிளினிக் இன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடியார் சொல்றாருன்னா, சேலரி வந்து டாக்டருக்கு NHMல கொடுக்குறாங்க, செவிலியருக்கும் NHMல கொடுக்குறாங்க, வேற எந்த செலவுமே கிடையாது. அதனால இதுல அரசியலை தாண்டி NHMல நமக்கு மிகப்பெரிய ப்ரொவிஷன் இருக்கு. உங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கு, MRBல ப்ரொவிஷன் இருக்கு. MRBல அரசு உத்தரவு போடுவதற்கு சிறப்பு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்கலாம், அப்படியே உங்களை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா MRB எக்ஸாம்ல நம்ம வந்து யாரையுமே வந்து யாரெல்லாம் படிக்க வர்றீங்க நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம அப்படி பண்ணலை. ஆன் மெரிட்ல பண்ணிக்கிறோம், ஆன் நீங்கள் பேஸ்ட் ஆன் த மார்க் பண்ணிக்கிறோம், கம்யூனல் ரொட்டேஷன்ல பண்ணிக்கிறோம். அதில் நீங்கள் ஹைகோர்ட் உத்தரவை உங்களுக்கு காரணம் காமிச்சதா எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. ஹைகோர்ட் 2 விதமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. உங்களுக்கு குறைந்த சேலரி இருக்கிறத உங்களை ஏன் சரியா பயன்படுத்திக்கிறனும் ஹைகோர்ட்டுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. அதனால எந்த காரணத்தையும் சொல்லி இந்த அரசு தப்பிப்பதற்கான வழி இல்லை. அரசுக்கு மனதிலே ஈரம் இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு உங்களை பணி நியமனம் செய்கின்ற அந்த மனதிலே அவர்களுக்கு அந்த மார்க்கம் இல்லை என்பதுதான் நான் சொல்லுவேன். ஆக இதற்கு பிறகாவது, இந்த போராட்டத்திற்கு பிறகாவது, இதற்கு மேலும் நாங்கள்லாம் வந்து பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் தேவையில்லையே. விஜயபாஸ்கரோ இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பேசணுன்ற நிலையெல்லாம் தேவையில்லை. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் இப்படி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கஷ்டம் துறை சார்ந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய துறை செயலாளர் செந்தில்குமார் அவர் தான் அன்றைக்கு சுகாதாரத்துறையில் தான் இருந்தவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே டிபிஹெச் தான் அன்னைக்கு டிபிஹெச் இருந்தார். அதனால அவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய கஷ்டம் தெரியும். எல்லா டீனுக்கும் உங்க கஷ்டம் தெரியும், ஹெச்ஓடிக்கு உங்க கஷ்டம் தெரியும். மருந்து இல்லாத காலகட்டத்தில், வேக்சின் இல்லாத காலகட்டத்தில், உலகமே இருட்டில் இருந்த காலகட்டத்தில், செய்வதறியாது திகைத்த காலகட்டத்தில் கவச உடை அணிந்து 2 மாஸ்க் 3 மாஸ்க் போட்டு மூச்சு வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் மாஸ்க்கை கலட்டணும், பிபிஏ கலட்டணும். வாஷ்ரூம் போனா பிபிஏ கட்டணும். சரி, நம்ம வாஷ்ரூம் போய் திருப்பி பிபிஏ கழட்டி திருப்பி ஒரு தடவை வந்து அது புரோட்டோகால் படி பிபிஏ கழட்டி திருப்பி புரோட்டோகால் படி பிபிஏ போடணும். இப்ப மாதிரி கிடையாது. ஆக அதுக்கு நம்ம போகாம இருக்கணுன்றதுக்காக கஷ்டத்தோடு வேதனையோடு தாங்கி கொண்டு துயரத்தை தங்கள் கரங்களால் தாங்கி பிடித்த சோழிகள் ஆகிய உங்களுக்கு பணி நிறுவனம் கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. கட்சி பேதமின்றி எனக்கு கூட இன்னைக்கு சொன்னாங்க எல்லா யாரெல்லாம் அழைத்தீர்கள் என்று நான் கேட்டேன். எல்லா இதுல நான் கூட கேட்டேன், யாரையெல்லாம் அழைத்திருக்கீங்கன்னு கேட்டேன். நிறைய கூட்டணி கட்சி தலைவர்லாம் அழைச்சிருக்கேன். நான் சொன்னவங்க எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆனா நீங்கள் வந்ததுக்கு இல்லை, நீங்க வந்ததுக்கு சந்தோஷம். டாக்டர் ரவீந்திரநாத் வந்ததுக்கு எங்களுடைய சந்தோஷம். இல்ல வரணும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு நிலைப்பாடு என்று இருக்கக்கூடாது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் உங்க கடிதத்தில் இது இருக்கு. நம்முடைய MRB இந்த கோவிட் நர்சஸ் அசோசியேஷனுடைய கடிதத்திலையும் அந்த நம்ம பிரிஞ்சோ எனக்கு அனுப்பிச்சாரு. அதுலயும் இதே வார்த்தை இருக்கு. நான் வர்றப்ப எதுக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக நெட்ல என்னுடைய தலைமை கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை எடுத்து வந்திருக்கேன். அதுல 356 அவங்க சொல்லியிருக்கிறது, அரசு மருத்துவமனைகள்ல உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்புவதோடு
ஒப்பந்த நியமன முறையில் தற்பொழுது பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். நாங்கள் சொன்னோம், எடப்பாடி ஆட்சி வந்திருந்தால் 100% நீங்கள் இப்பொழுது பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கீங்க. அன்றைக்கு அதிமுகவுடைய ஆட்சியில பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கனிமொழி போராடினார், டிஎம்எஸ் அலுவலகத்துக்கு வந்தார். இப்ப எங்க அவங்க? இப்ப எல்லாம் வரணும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி இன்றைக்கு இங்கே வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்க வேண்டும். இப்போ நீட்டில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்தோட ஒரே கையெழுத்துல நீட்டை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. நேற்று போய் சுப்ரீம் கோர்ட்ல வாய்தா வாங்குறாங்க. அதனால ஏதாவது ஒன்றை இது போன்ற சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வருவது, வந்ததுக்கு பிறகு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா எங்க மேலாம் கூட நிறைய வழக்கு போடுறாங்க. நான் கூட சொன்னேன், உண்மையிலேயே இந்த செவிலியர்களுடைய 2500 செவிலியர்களுடைய பணி நியமனம் ஒருவேளை விதிக்கு முரணான அது பணி நியமனம் இருந்தால் நீங்க திருப்பி ஒரு கேஸ் கூட போடுங்க, நான் வாங்கிக்கிறேன், உங்களை பர்மனன்ட் பண்ணா போதும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் கூட காலையில் எடப்பாடி தான் சொன்னேன். ஆக தயவு செய்து சாக்கு போக்கு காரணங்களை சொல்லி இந்த விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுவது, செவிலியர்களை தள்ளாட விடுவது, செவிலியர்களை போராட விடுவது. காலைல இடத்துல குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு அந்த செவிலியர் சொல்லுகிறார், சேலத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டோம், விடிய விடிய பயணம் செய்து இங்கே வந்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் என் குழந்தையோடு இங்கே காத்திருக்கின்றன. இந்த நிலையெல்லாம் வேணாம். ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்திற்கு, விடியலை தரப்போகின்ற அரசாங்கத்திற்கு இந்த 2500 செவிலியர்களுக்கு இப்பொழுது விடியாத நிலையை ஏற்படுத்தியிருப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியதாக நான் கருதுகின்றேன். உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெற்று மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் உங்களுடைய நிலை குறித்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் பேச சொல்லி எங்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார். உங்களுக்கு ஆதரவாக முழுமையாக எங்களை இங்கே இருக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்பதை நேரத்தை அழுத்தமாக சொல்லி, நீங்கள் எடுக்கின்ற எல்லா போராட்டத்திற்கும் அதிமுகவுடைய ஆதரவு உண்டு, அந்த எடப்பாடியாருடைய ஆதரவு உண்டு. நீங்கள் தம்பா இருங்க, தைரியமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, யுனைட்டடா இருங்க. வெற்றி கிடைக்கும் வரை போராடுங்கள். எந்த வெற்றியும் எளிதான வெற்றி அல்ல. நீங்கள் இதே நிலையை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி இந்த அரசாங்கத்துடைய செவி சாய்கின்ற வரை நீங்கள் முழுமையாக குரல் எழுப்பி, கோஷம் எழுப்பி, உங்களுடைய நிலையை நீங்கள் உறுதிப்படுத்தி நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறப்பட்டு நீங்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுகிறீர்கள் என்ற செய்தி மட்டுமே எங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லி, உங்களுக்கு துணை நிற்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி, மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, எல்லா காலகட்டத்திலும் முறையான, வெளிப்படையான, நேர்மையான பணி நியமனத்தின் மூலம் நியமனம் செய்யப்பட்ட இந்த செவிலியர்களை அரசு கருணையோடு பார்க்க வேண்டும் என்பதை மீண்டும் 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 முதலமைச்சரை வலியுறுத்தி உங்களை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.